அம்மாங்க வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் வந்துட்டு பேபி ஸ்கூல்லேருந்து 5th வரைக்கும் நாங்கள் படித்த ஸ்கூல் இருக்குது. அங்கே ஃபஸ்ட்லேருந்தே நிறைய மரம் இருக்கும். அந்த ரெட் கலர் பூ விடுங்கள அந்த மரம் இருக்கும். அது பேர் எனக்கு தெரியல, தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு அங்கே ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயில் பக்கத்தில் ஒரே ஒரு மரம் இருக்கும். இப்போல்லாம் நிறைய வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக. எங்களுக்கு அது பொறிச்சு மேலேருந்து பொறிச்சு போடுறவங்க கூட சண்டை போடுறதே வேலையாக இருக்கும். அதில் அந்த தேங்காய் பூ ராஜா பூன்னு சொல்லுவாங்களே, அந்த நடுவில் மட்டும் ஒயிட் வித் ரெட்டாக இருக்கும்ல, அது வாங்கிறதுக்கு அவ்வளோ சண்டை போட்டு வாங்கி சாப்பிடுவோம். இதுதான் எங்கள் ஸ்கூலு. அந்த பக்கம் ப்ளூ ஷீட்டோடு இருந்தது வந்து பேபி ஸ்கூலு. இது வந்துட்டு 1 to 5th வரைக்கும் அங்கே இருக்குது. நான் போயிருந்த டைமில் பூட்டியிருந்தாங்க, உள்ளெல்லாம் போக முடியாது. அதுக்காக எங்கள் ஸ்கூல் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே வந்துட்டு அந்த ஓட்டர் ஐடியோட இதுவே நான் அட்ரஸ் மாற்றாமல் இருக்கேன். எப்போவுமே ஓட்டு போடணுன்னா அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவோம், சும்மாவே போயிடுவோம். ஒன்றும் அதுக்குன்னா ஸ்கூலுக்குள்ளேயெல்லாம் போய் பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் கம்பி இருக்குது பார்த்தீங்களா. சின்ன வயசில் அந்த 5th படிக்கிறதுக்குள்ளே எனக்கு எந்த இயர் மறந்துருச்சு. அதில் எக்ஸசைஸ் பண்ணும்போது இப்படி கால் உள்ளே விட்டு அந்த கை இப்படி மேலே பிடிச்சி இப்படி உள்ளே விட்டு இப்படி போய் வரும்போது கரெக்டாக என்ற ஷோல்டர் அப்படியே நின்றுச்சு. அவள் அந்த கை விலகி ரெடியாகிடுச்சு. பெருசாக பிரச்சனை இல்லை. இப்போயும் ஒரு பக்கம் லைட்டாக தூக்குன மாதிரி இருக்கும், பார்த்தா டிஃப்ரெண்ட் தெரியும். எங்கள் ஸ்கூலோட அட்ரஸ் பார்த்திங்களா, அதுதான் எங்கள் ஸ்கூல். எங்கள் ஊருக்குன்னு ஒரே ஒரு பஸ் வந்துட்டு இருக்குது. நாங்கள் சின்ன வயசுலேருந்து 15A தான், 15A. அதெல்லாம் படித்து 12th வந்தப்போ தான் 15A, அது வரைக்கும் 15A தான் எங்களுக்கு. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு கோவை டிஸ்ட்ரிக்குள்ளேயே பெரிய பேபி ஸ்கூல் இருக்குங்கன்னா, பால்வாடி இருக்குங்கன்னா அது எங்களோடது தான். சொல்லப்போனால் அது வந்துட்டு ஒரு 5 சென்ட்டுக்குள்ளே இருக்கலாம், அவ்வளோ பெரிய இடம். இப்போ இருக்கிறதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. அங்கே அப்படி இல்லை, ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. அந்த சீட்டு மட்டும் மாற்றிருக்காங்க. அந்த ஸ்கூல் ஒட்டினா அப்படியே ஒரு கோயில் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் அம்மன் கோயில். அங்கே ஏதாவது சாப்பாடெல்லாம் போட்டால் கொடுப்பாங்க, அப்போல்லாம் நல்லாயிருக்கும். எங்கள் ஊர் பஸ்ஸு ஆக்சுவலாக எங்கள் ஊர் சின்னக்கலிப்பட்டி பெரியக்கலிப்பட்டி பக்கத்துலேயே இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னங்கன்னா, சின்னக்கலிப்பட்டி கோவை டிஸ்ட்ரிக், பெரியக்கலிப்பட்டி ஈரோடு டிஸ்ட்ரிக். ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு ஈரோடுக்கும் கோவைக்கும் அந்த பார்டர் எட்ஜில் இருக்கோன்னு பாருங்களேன். அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். அப்புறம் அந்த பூவை பறிச்சுட்டு சாப்பிட்டு அதில் நகம் வச்சு விளையாடுறது எங்கள் வேலையே. அப்புறம் அந்த மொக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் பிச்சு போட்டு அதுக்குள்ளே இருக்கிற பூவே எடுத்து சாப்பிட்ருவோம். ஒரு சில டைம் சண்டை வந்துச்சுன்னா அந்த மொக்கவே அப்படியே வாய்க்குள்ளேயே போட்டுருவோம். நல்லாயிருக்கும். உங்கள் ஸ்கூல் பற்றி ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். தேங்க்யூ.